இப்போ நான் பேங்க் நிஃப்டி சார்ட்ல இருக்கேன். நீங்க 1 மினிட் 3 மினிட் 5 மினிட் இல்லை அதாவது 15 மினிட் இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் எடுக்கிற எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதா? அப்போது ஒருவேளை நீங்கள் இது மாதிரி மாற்றி யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணுறது எக்ஸ்பிரி என்ன டிசைட் பண்ணுறோன்னா, அதாவது அதே சேம் வீக்கை நம்ம டிசைட் பண்ணி அந்த சேம் வீக் எக்ஸ்பிரியில் இருக்கிற என்ட்ரியை தான், அதாவது ப்ரீமியத்தை தான் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோராக இருக்கிற ப்ரீமியமை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரு லெவலில் இருக்குது. சரிங்களா? 23,190 இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் எனக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? நான் இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட்டில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கிள் கேண்டில், அதாவது இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கோம்னா அது அப்ளை பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 1 ஹவராக இருக்கணும். சரிங்களா? அப்போது 1 ஹவரில் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் எடுக்கணும். அதாவது நம்ம செல் வரோன்னா பை கேண்டிலோட ஓப்பனை எடுக்கணும், பை போகிறோன்னா செல் கேண்டிலோட ஓப்பனை எடுக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் இந்த லொக்கேஷனுக்கு போவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கும், நம்ம ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷனுக்கு மார்க்கெட் போகட்டும். இப்போது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷனுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணணும். 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய கடைசி ஸ்ட்ராங்கான கேண்டில் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுடைய 1 ஹவர், அதாவது டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது. 1 ஹவரோட ஸ்ட்ராங்கான கேண்டில், அதாவது ஃபஸ்ட் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டிலாக வரும். சரிங்களா? அதாவது ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கணும், ஃபுல் பாடி கேண்டிலாக இருக்கணும். சரிங்களா? அப்போது எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கிறதுனால இதனோட ஓப்பனை, அதாவது இது ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணுவோம். அப்போது இதனோட ஓப்பனை இங்கே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த ஓப்பன் இங்கே நாம் பார்க்கறதுனால என்னன்னா, நாம் இப்போ இமிடியேட்டாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பிரி, அதாவது இந்த வீக் எக்ஸ்பிரி எடுத்தால் நமக்கு என்ன நடக்குது, அடுத்த வீக் எக்ஸ்பிரி எடுத்தால், இல்லை அது 2 வீக் தள்ளி எக்ஸ்பிரி எடுத்தால் என்ன நடக்குதுன்னு. இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருது. சரிங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், இந்த என்ட்ரியை மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த இடம்ட்டு, என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் இது, என்னுடைய ஸ்டாப் லாஸ் இதுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? இப்போது நான் டார்கெட் பண்ணணும். டார்கெட் எவ்வளோ பண்ணுவோம்? 1:2 பண்ணுவோம். அதாவது பேசிக்காக எல்லாருமே டார்கெட் பண்ணுறது 1:2. இப்போது நான் அந்த 1:2 அளவுக்கு நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து, அதாவது கரெக்டாக இங்கே என்ட்ரி போட்டிருக்குன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. 1:2 நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த 1:2 எப்போ போய் அச்சீவ் ஆகுது, இதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது நீங்கள் இமிடியேட்டாக ஒரு எக்ஸ்பிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், இப்போது நம்ம டேட் என்னன்னா இந்த இடத்துல, அதாவது 25 மார்ச். சரிங்களா? 25 மார்ச் இது போய் அச்சீவ், அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து தெரியும் மார்க்கெட் செல் டைரெக்ஷன் தான் ஃபாலோ பண்ண போகுதுன்னு தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு மாட்டிக்கிறோம். சரிங்களா? சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் என்ன ஆகுதுன்னா, அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்தடுத்த நாள் இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பிரச்சனையே கேப் அப் கேப் டவுன் தான். அடுத்தடுத்த நாள் கேப் அப் கேப் டவுன் ஆகிட்டு நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். நான் இப்போது இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கீங்க, மார்க்கெட் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்குது, இல்லை மார்க்கெட் அடுத்தடுத்த நாள் கேப் அப் கேப் டவுன் ஆனால் என்ன நடக்குதுன்னு இப்போ நான் பார் ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு. ஆக்சுவலி இந்த பிளேஸ்லேருந்து, அதாவது இந்த பிளேஸில் 1 டே க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இது எந்த டேன்னா நமக்கு 25 மார்ச். சரிங்களா? இந்த 25 மார்ச் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம எக்ஸாம்பிள் 25 மார்ச் ஈவினிங் 3:20 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 மினிட்ஸ் பிஃபோர் எடுத்திருக்கும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் செல் தான் வந்திருக்கு. சரிங்களா?
27 என்னாச்சு, இங்கிருந்து பை போகுது. சரிங்களா, ஆக்சுவலி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இங்கேயே ஒரு சைட்வேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுது. இப்போது நம்மளுடைய டார்கெட் எங்கன்னா, அதாவது 23040, அதாவது 23,040 நம்ம டார்கெட் இருக்குது. நம்ம என்ட்ரி பண்ணது 23,600. சரிங்களா, ஒரு 550 பாயிண்ட். சரிங்களா, 550 பாயிண்ட் டார்கெட் பண்ணியிருக்கும், அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்து. அதுவே நீங்கள் சின்ன சின்ன டைம் ஃப்ரேமுன்னா இந்த 3 நாளையில் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகுன்னா உங்களோட கேபிட்டல் தான் லாஸ் ஆகும். சரிங்களா, உங்களோட கேபிட்டல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பிஃபோராக இருக்கிற ஒரு எக்ஸ்பிரியை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா, அந்த எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அப்போது அந்த டைமுக்குள்ளே நம்மளுடைய டார்கெட்டை மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடும். இப்போ பார்க்கலாம். மார்க்கெட்டில் பாருங்கள், இந்த டே ஃபுல்லாக சைட்வேஸ் நடந்திருக்கு. இந்த சைட்வேஸில் நமக்கு என்ன ஆகும், டைம் வேல்யூ தான் கம்மி ஆகுமே தவிர மற்றபடி இங்கே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய, அதாவது நம்ம ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் இந்த இடத்துல நமக்கு லாஸ் தான் வரும். நம்ம பை போகுதா செல் போகுதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நல்ல ட்ராப், மறுபடியும் ஒரு சைட்வேஸில் இருக்குது. சரிங்களா, நம்மளுடைய டார்கெட் வர வரைக்கும் எத்தனை டேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் எத்தனை என்ட்ரி இதுக்குள்ளே எடுத்திருப்பீங்க சின்ன டைம் ஃப்ரேமில், இப்போது பெரிய டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு எத்தனை டேஸில் வந்து நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. அதாவது நம்ம என்ட்ரி எடுத்த டேட் வந்து 25 மார்ச், எக்ஸிட் ஆக போகிற டேட் வந்து 3 ஏப்ரல். இடையில் எத்தனை நாள் ட்ரேட் ஆகிருக்கு, 26, 27, 28, 1, 2, அதாவது ஒரு 5 நாள் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த 5 நாளில் உங்களோட கேபிட்டலில் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க, பை போகிற மாதிரி இருக்குது செல் போகிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ட்ரேடு எடுத்துட்டு நீங்கள் ஒரு 550 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறீங்க. சரிங்களா, இதுவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன டைம் ஃப்ரேமில் டெய்லி எனக்கு ஒரு 20 பாயிண்ட் கிடைச்சா போதும், அதுக்கான ஒரு இதை சொல்லுங்கள், இல்லை 10 பாயிண்ட் கிடைச்சா போதும், அதுக்கான ஒரு ஐடியாஸை சொல்லுங்கங்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஷார்ட் டைமில் எது பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா, சின்ன டைம் ஃப்ரேம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே போங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி எக்ஸ்பிரி செலக்ட் பண்ணுறதுமே நீங்கள் சேம், நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பிரியா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. சரிங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு டைம் இருக்குது. டைம் இருக்கும்போது என்னன்னா, மார்க்கெட் உங்கள் ஏரியாவிலிருந்து அங்கே ஒரு சுற்றிட்டு கீழே வரத்துக்கு அங்கே டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா கவனிங்க, அடுத்தது மார்க்கெட் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா, இப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் இருக்குது, இதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போது இந்த 2 ஏரியாவிலையும் வந்து ரிவர்சல் ஆனால் நம்ம என்ட்ரியை ட்ரை பண்ணலாம், இடையில ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு என்ட்ரி சக்ஸஸ் ஆகிருக்கு, இடையில ட்ரை பண்ணக்கூடாது. இப்போது நான் பார் ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஒன்று மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரிவர்சல் ஆகணும், இல்லைன்னா இங்கே வந்து ரிவர்சல் ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு இந்த மார்க்கெட் நியர்பை வந்துருச்சு, நான் திங்க் பண்ணுறேன் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்னு. மேபி இங்கே ரிவர்சல் ஆகலை, இது வந்து நமக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுதுன்னா இது கீழே வரும்போது நாம் அப்ரோச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஒரே கேப் டவுன். எல்லாரும் திங்க் பண்ணலாம், மேபி இந்த எடுத்த ப்ராஃபிட் இது வரைக்கும் வச்சுருக்கலாமா, அந்த திங்கிங்க்கு நாம் போகக்கூடாது. நமக்கு எவ்வளோ தேவை, 1:2, 1:3, 1:5, அதை நோக்கி நாம் ட்ராவல் பண்ணணும். சடனாக இங்கே கீழே வந்துருச்சு, ஓகே இது வரைக்கும் விட்டுருந்தா ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்மளோட லிமிட்டுன்னு ஒன்று நம்ம செட் பண்ணிக்கணும், அந்த லிமிட்டில் தான் ட்ராவல் பண்ணணும். சரிங்களா, இப்போது நம்ம லொக்கேஷனுக்கு வந்துருச்சு, இந்த இடத்துல இருந்து நாம் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு.
சரிங்களா. இந்த சப்போர்ட் ஏரியாவில் பை போகணும்னா செல் கேண்டலோட ஓப்பனை எடுக்கணும். செல் கேண்டலோட ஓப்பனுன்னா இந்த 3 கேண்டில், இந்த 4 கேண்டில் எதுனா இந்த கேண்டில், அதாவது ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸ்ட்ராங்கான கேண்டில்னு எப்படி சொல்கிறோன்னா மேலே இருந்து ட்ராப் ஆகிருக்கு. இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர். இதனோட ஓப்பனை இங்கே டிசைட் பண்ணுவோம். இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை நியூவாக ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஒரு லைன் போட்டேன், சரிங்களா. இப்போ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இல்லை புதுசாக ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் இப்போது இதை பிரேக் பண்ணிருச்சு, சரிங்களா. இப்போ என்னன்னா நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பிகம் சப்போர்ட்டில் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல என்ன திங்க் பண்ணணும்னா, இங்கே ஒரு பை போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, சரிங்களா. இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க, சரிங்களா. இப்போ நாம் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் நம்மளோட கேண்டிலோட ஓப்பனை எடுத்துருக்கிறதுனால நாம் பை போகிறோம். இந்த டைப் புரியலனா நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருப்பேன். என்னுடைய கோர்ஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது புரிஞ்சிருக்கும். இதை ஈஸியாக அவங்க அப்ரோச் பண்ணிடுவாங்க, சரிங்களா. இப்போது இந்த இடத்துல இருந்து நான் 1:2 வைக்கிறேன், சரிங்களா. இந்த ஏரியா வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்குது. என்ன ஸ்டாப்பேஜ் இருக்குது? ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போய் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போயிருக்கலாம். மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணல. இந்த இடத்துல சடனாக கேப் டவுன் ஆகி அதாவது இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கே வந்துருச்சு, கீழே இருக்கிற சப்போர்ட் ஏரியாவுக்கு. இங்கே போயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட மார்க்கெட் பிரேக் பண்ணி போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியை ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தள்ளி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சின்ன சின்ன ட்ரேடாக எடுத்து லாஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதனோட என்ட்ரி ஏரியா எது? 22,170ன்னு வச்சுக்கோங்க. இதனோட டிபி ஏரியா 23,100, அதாவது 1000 பாயிண்ட் நாம் வந்து இங்கே பிக்கப் பண்ண போகிறோம், சரிங்களா. நீங்கள் ஒரு நாளும் அந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்கு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி பெருசாக திங்க் பண்ணுங்கள். பெருசாக திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டைமும் இங்கே கிடைக்கிது. உங்ககிட்ட இருக்கிற என்ட்ரியை போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, சரிங்களா. அந்த வெயிட்டிங், அதாவது ஹோல்டிங் பீரியட் தான் நமக்கு ப்ராஃபிட், சரிங்களா. இப்போது நம்ம இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது கேப் அப் ஆகி மார்க்கெட் செல் வந்து கண்டினியூஷன் பண்ணுது, பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் செல் வருது. என்ன நடக்குதுன்னா, அதாவது இங்கே ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, அது ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகி இங்கே 1 டே சுற்றிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு எத்தனை நாளில் மார்க்கெட் வந்து இந்த பை வந்தது இந்த ஏரியாவுக்கு? எல்லாமே கேப் அப் தான். அதாவது மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஃபுல்லாக சைட்வேஸில் தான் இருக்கும். பட் நம்ம அதாவது ஹவர்லி டெய்லியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு இது எல்லாமே ப்ராஃபிட்டாக மாறி இருக்கா? ஒவ்வொரு நாளும் கேப் அப் ஆகி ப்ராஃபிட்டாக மாறி இருக்கா? நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இதுதான் பிரச்சனை. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், சரிங்களா. இப்போது இங்கெல்லாம் நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம் ட்ரை பண்ணியிருந்தா இந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் அந்த நாளில் ஒரே இடத்துல சுற்றி அந்த டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும், உங்களுக்கு லாஸஸ் தான் அதிகமாக வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல நமக்கு எத்தனை நாளில் அது வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, நம்ம என்ட்ரி எடுத்த நாள் 7 ஏப்ரல், நமக்கு டிபி போன நாள் எப்போது? 15 ஏப்ரல். அதாவது இதுக்கு பிட்வீனில் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள். அதாவது 4 நாள் ட்ரேடிங் நாளாக இருந்திருக்கு, சரிங்களா. ட்ரேடிங் டேஸ் வந்து 4 டேஸ் இருந்திருக்கு. அப்போது நமக்கு 1 வீக், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 வீக் 2 வீக் அந்த கேப்பில் தான் ப்ராஃபிட்டே கிடைக்குது. நீங்கள் சின்ன சின்ன என்ட்ரி எடுத்து உங்களோட கேபிட்டலை லாஸ் பண்ணுறதை விட இது மாதிரி என்ட்ரியை அப்ரோச் பண்ணுங்க, சரிங்களா. நான் டீச் பண்ணுறதும் இந்த மாதிரி தான். என்னுடைய கோர்ஸில் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் டீச் பண்ணுறதும் இந்த மாதிரி தான். உங்களுக்கு அதாவது என்னுடைய இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபர்தராக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நல்ல டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் ஒரு லைக் போட்டு விடுங்க.